வணக்கம். வில்வதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்குமே தெரியும். வெளிச்சத்துக்கு வராத கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருத்தலங்கள் மற்றும் நாயன்மார்கள் பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறதாங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் சேஷம்பாடி என்ற ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத நாகநாத சுவாமி திருக்கோயிலுங்க. மிக அழகிய திருக்கோயில், மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. சிறியதாக இருந்தாலும் மிக அழகாகவே பராமரிக்கப்படுகிறது. எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், நாங்கள் தேடி வந்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்களாம்பியா உடானரை சிவானந்தேஸ்வரர் கோயிலை தாங்க தேடி வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த ஆச்சரியம் இரட்டிப்பாயிட்டு. ஏன்னா ஒரே கோயிலில் 2 சிவலிங்கங்கள் மற்றும் 2 அம்மன்கள் மிக அழகாக பராமரிக்கப்படுகின்றன. இந்த கோயிலுடைய தல புராணம் மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றா இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க. இத்திருத்தலத்தின் மூலவர் சுயம்புலிங்கமான அருள்மிகு நாகநாத சுவாமி, அம்மன் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி. மற்றும் ஒரு கருவறையில் இருப்பவர் அருள்மிகு சிவானந்தேஸ்வரர், அம்மன் அருள்மிகு மங்களாம்பிகை. தலை சிறந்த பிதுர்முக்தி தலங்களுள் ஒன்று சேஷம்பாடி. கும்பகோணம் நீடாமங்கலம் சாலையில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திப்பிராஜபுரத்தின் மேற்கில் 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்றால் சேஷம்பாடி அடையாளம். மேலும் இது தட்சிண திருவள்ளூர், அதாவது தென் திருவள்ளூர் என்று போற்றப்படுகிறது. சேஷம்பாடியில் கடந்த பல ஆண்டுகளாக புரட்டாசி மாதத்தின் மங்களாய பட்சத்தில் இலவச தர்ப்பண பூஜை சேவை நிகழ்ந்து வருகிறது. இங்கு தலமும் தீர்த்தமான திருமலைராஜன் ஆறும் சைவ வைணவ கோவில்கள் இரண்டும் சிறப்புடையது. அஷ்டநாகங்களில் முதன்மையான ஆதிசேஷன் தன் உடல் வலிமை பெற இங்கு வழிபட்டதாக ஒரு வரலாறு உண்டு. சேஷன் தங்கி வழிபட்டதால் இவ்வூருக்கு சேஷம்பாடி என பெயர். நாகதோஷ நிவர்த்திக்கு இத்தலம் ஏற்புடையது. இத்தல இறைவர் அதனால் நாகநாதர் என அழைக்கப்படுகிறார். கிழக்கு நோக்கிய கோவிலின் எதிரில் உள்ள குளம் நாகதீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இறைவி அகிலாண்டேஸ்வரி தெற்கு நோக்கி உள்ளார். விநாயகர், முருகன் ஆகியோர் தனி சிற்றாலயங்கள் கொண்டுள்ளனர். இங்குள்ள இறைவன் நாகநாதரை வணங்கிய பின்னர் நாகங்களை வேண்டும் கீழ்வரும் காயத்ரி மந்திரத்தினை சொல்லி வழிபட்டால் அஷ்ட நாகங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது தொன்னம்பிக்கை. ஆம், அந்த மந்திரம் என்ன தெரியுமா? ஓம் அனந்தம் வாசுயும் சேஷம் பத்மநாபம் சகம்பலம் சங்கபாலம் திருதராஷ்டிரம் தட்சகம் காளியம் ததா ஏதானி நவநாமாளி சமகாத்மனாம் சாயங்காலே படேநித்யம் பிராதகாரல விசேஷதக நஸ்ய விஷபயம் நாஸ்தி சர்வத்திர விஜயீபவத் என்ற இந்த ஸ்லோகத்தை தினம் காலை மாலை 2 வேளைகளிலும் முறையாது இதை சொல்லி வழிபட வந்தால் நாகதோஷங்கள் விலகி பலன் பெறலாம். குறிப்பாக சனிக்கிழமைகளில் இந்த ஸ்லோகத்தை தவறாமல் சொல்வதால் சர்வதோஷங்கள் யாவும் விலகும் என்பது தொன்னம்பிக்கையாகவே இருக்கிறது. இந்த அழகிய திருக்கோவில் சமீபத்தில் குடமுழுக்கு கண்டுள்ளது. கோவிலுக்கு காலை மாலை என்று 2 வேளை பூஜைகள் நடைபெறுகிறது. எனினும் பக்தர்கள் வருகை குறைவாக உள்ளதால் குறைவான நேரமே இந்த திருக்கோவில் திறந்து வைக்கப்படுகிறது. இக்கோயிலின் அருகேயே பாடசாலை ஒன்று அமைந்திருப்பதால் அங்கு வேதம் பயிலும் மாணாக்கர்கள் இந்த கோயிலை தூய்மையாக வைத்துக் கொள்வதோடு மட்டுமன்றி நாம் சென்றால் இந்த ஆலயத்தை திறந்து காண்பிக்கவும் உதவுகிறார்கள் என்னும்போது நமக்கு பெருமையாக உள்ளது. இந்த கோயிலுடைய தல புராணம் மற்றும் தல சிறப்புகளை தாங்க இது வரைக்கும் நம்ம
இந்த காணொலியில் உங்களுக்கு காமிச்சோம். மிக அழகிய திருக்கோயில், ஒரே ஒரு திருச்சுற்றை தான் அழகாக்க கொண்டிருக்கிறது, மிக தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது. அந்த ஒரு திருச்சுற்றின் முடியில் இருக்கும் நவக்கிரகங்கள் சன்னதியில் தான் உங்களுக்கு நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மிக அழகிய திருக்கோயிலுங்க. இதை மாதிரி பழமையான திருக்கோயில்களுக்கு தான் நீங்கள் வரணும். நான் ஒவ்வொரு காலநிலையும் சொல்கிறதாங்க, திருப்பி சொல்கிறேன். புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க. இதே போன்ற பழைய கோயில்களுக்கு தாங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். அவர் ஆதரவு தந்தாலே போதுங்க, இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் இந்த காணொலியை பார்த்த பிறகாவது இதே போன்ற பழைய கோயில்களுக்கு, புராதன கோயில்களுக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகிறோம். இதே போன்ற கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும். வாருங்கள், வேண்டுங்கள், வரம் பெறுங்கள். மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.